இந்திய விமானப்படைக்கு ஒரு 5ஆம் தலைமுறை விமானங்கள் இப்போ தேவைப்படுது. Su-57E வாங்குவாங்களா இல்லை F-35A வாங்குவாங்களா? இந்த 2 விமானங்களோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜை பற்றி தான் கைஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கைஸ் போன வீடியோவில் இந்தியன் நேவி 2.4 லட்சம் கோடிக்கு வந்து ஒரு பெரிய அப்டேட் பண்ண போகிறாங்க. அதாவது 7 டெஸ்ட்ராயர்ஸ், 7 சப்மரீன்ஸ், இன்னும் வந்து நிறைய அப்டேட் பண்ண போகிறாங்க. இந்த அப்டேட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ லிங்க் மேலே இருக்கு கைஸ், மறக்காமல் பார்த்துருங்க. இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். இந்தியாவுக்கு முக்கியமான எதிரிகள்னு பார்த்தோம்னா அது சீனா, பாகிஸ்தான் தான். இந்தியா இவங்க 2 பேர் கூடயும் சேர்த்து 6811 கிலோமீட்டர் பார்டரை ஷேர் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரையும் சமாளிக்க தான் கைஸ் இந்திய விமானப்படைக்கு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்ஸ் தேவைப்படுது. இப்போ IAF என்ன நிலைமையில் இருக்காங்க? பாகிஸ்தான், சீனாவை சமாளிக்கிறதுக்கு இந்திய விமானப்படைக்கு 42 ஸ்குவாட்ரன் போர் விமானங்கள் தேவைப்படுது. ஆனால் இப்போ 31 ஸ்குவாட்ரன் தான் கைஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஒரு ஸ்குவாடுக்கு 18 விமானங்கள்னு எடுத்துக்கிட்டாலும் கைஸ் கிட்டத்தட்ட வந்து 200லேருந்து 300 விமானங்கள் நம்மளுக்கு தேவைப்படுது. ஏற்கனவே நம்ம விமானப்படையில் இருக்கிற ஒரு 30% விமானங்கள்லாம் வந்து கைஸ் ரொம்ப டேஞ்சராக தான் போயிட்டு இருக்கு. எப்போனா ஆக்சிடென்ட் ஆகும், எப்போனா அது ரிட்டேர் பண்ணியே ஆகணுங்கிற நிலைமையில தான் போய்கிட்டு இருக்கு. இருக்கிற 31 ஸ்குவாட்ரண்டும் வந்து ஃபுல்ஃபில்லாக இல்லை, அதே டேஞ்சராக தான் இருக்கு. இதுல இருந்து வெளியே வரதுக்கு கைஸ் இந்தியாவுக்கு 200லேருந்து 300 ஃபைட்டர் ஜெட்ஸ் இப்போ தேவைப்படுது. இந்தியாவோட இந்த சூழ்நிலையில இந்தியாவுக்கு ஒரு 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் வேணும். உலகத்திலேயே கைஸ் 3 நாடுகள் தான் இப்போ 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை வச்சிருக்காங்க. அதுல சீனாவும் ஒன்று, நம்மளுக்கு அவங்க தரவே மாட்டாங்க. மற்ற 2 நாடுகள்னு பார்த்தோம்னா கைஸ் ஒன்று வந்து அமெரிக்கா, இன்னொன்று வந்து ரஷ்யா. Su-57E 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் நம்மளுக்கு தரதுக்கு ரெடியாக இருக்காங்க. அமெரிக்கா F-35Aவை நம்மளுக்கு தரதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த 2 விமானங்களும் கைஸ் ஸ்டெல்த் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்ஸ் தான். ஆனால் இந்த 2 விமானங்களோட டெக்னாலஜி வேற வேற, 2 விமானங்களை யூஸ் பண்ணுற இடங்கள் வேற வேற, 2 விமானங்களோட ஸ்கில்ஸும் வேறையாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கைஸ் Su-57E பற்றி பார்க்கலாம். ரஷ்யாவோட Su-57E விமானம் வந்து விலை கம்மி. நம்ம யூஸ் பண்ணுற 70% ராணுவ பொருட்கள் வந்து ரஷ்யாவோடது தான். அப்படி பார்க்கும்போது கைஸ் இந்த Su-57E ஈஸியாக நம்ம கூட மெர்ஜ் ஆகும். அதாவது நம்ம ரேடார்ஸ் கூட ஈஸியாக நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை கைஸ், ரஷ்யா வந்து நம்மளுக்கு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணவும் ரெடியாக இருக்காங்க. அதாவது மேட் இன் இந்தியா திட்டத்துக்கு கீழேயும் வந்து நம்ம இதை உருவாக்கலாம். இது ஒரு பெஸ்ட்டாக டீலாக இருக்கும். இப்போ கைஸ் நம்ம Su-57ஓட அட்வான்டேஜஸை பற்றி பார்க்கலாம். Su-57 ஒரு யூனிட் வந்து வெறும் 40 மில்லியன்னா F-35ஓட பாதி செலவு தான் கைஸ் இது. அது மட்டும் இல்லை கைஸ், Su-57E நம்ம உள்நாட்டிலே உருவாக்கலாம். இந்த ஃபைட்டர் ஜெட்டில் அஸ்த்ரா மிசைல், இந்தியன் ரேடார்ஸ் மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லை கைஸ், இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா கைஸ் Su-30 Mark 1Aவை நம்ம ஏற்கனவே உருவாக்கியிருக்கோம். அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்லேயே இதையும் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி ஈஸியாக Su-57E நம்ம உருவாக்கலாம். இப்படி பார்க்கும்போது நம்ம அதுக்குன்னு ஒரு ஃபேக்ட்ரி கட்டணுங்கிற தேவையில்லை. Su-57Eல AL-41F1 இன்ஜின் பயன்படுத்தியிருக்காங்க. இது Mark 2 வேகத்தில் போகும். ஒரு தடவை ஃபியூவல் நிரப்பிட்டோம்னா இதால் 3500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண முடியும் ரீஃபியூவலிங் இல்லாமல். ஓகே, என்னதான் வந்து இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருந்தாலும் இந்த விமானத்துக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸ்டெல்த் டெக்னாலஜியில் F-35 கூட இதை நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. 2019 ஒரு விமானம் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. உக்ரைன் ரஷ்யா போர் காரணமாக இதை பராமரிக்கிறதுக்கும் இதோட முக்கியமான உதிரி பாகங்களும் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும். அப்படியே கிடைச்சாலும் அதோட தரம் வந்து கம்மியாக தான் இருக்கும். எப்பயுமே கைஸ் இந்த உக்ரைன் ரஷ்யா போரால் தான் கைஸ் அவங்களோட வெப்பன்ஸோட தரம் வந்து கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்து கன்ஃபார்ம்னு நான் சொல்ல, கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ கைஸ் F-35A பற்றி பார்க்கலாம். F-35A அமெரிக்காவோட ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட். அது மட்டும் இல்லை கைஸ், உலகத்திலே வந்து தலை சிறந்த ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்னு பார்த்தோம்னா அது இந்த F-35 தான். அது மட்டும் இல்லை கைஸ், J-20, J-35 விமானங்களை வந்து ஈஸியாக F-35 ஊதி தள்ளிரும். இப்போ கைஸ் F-35ஓட அட்வான்டேஜஸை பற்றி பார்க்கலாம். இதில் அல்ட்ரா ஸ்டெல்த் ரேடார் இருக்கிறதுனால RCS கம்மியாக தான் வெளிப்படுத்தும். சென்சார் ஃபியூஷன், ADS டெக்னாலஜி இருக்குது. அதாவது ADS டெக்னாலஜி என்ன கைஸ், இந்த விமானத்தை சுற்றி ஒரு 6 கேமரா வச்சுருப்பாங்க. இந்த 6 கேமரா இருக்கிறதுனால பைலட்டுக்கு வந்து 360 டிகிரியும் என்ன நடக்குதுன்னு அவரால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை கைஸ், இந்த விமானம் வந்து போர்க்களத்தில் இதோட பெஸ்ட்டை வந்து நிரூபிச்சிருக்கு. 1000 விமானங்களுக்கு மேலே வந்து உருவாக்கிட்டாங்க. இன்னும் உருவாக்கிட்டு தான் கைஸ் இருக்காங்க.
பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவோட துல்லியமான ஆயுதங்கள் வந்து இதில் பொருத்திருக்காங்க. நம்ம வாங்குற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து இந்த ஆயுதங்களும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. என்னதான் F-35ல அட்வான்டேஜஸ் அதிகமாக இருந்தாலும் அதில் வந்து டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. இப்போ அதை பற்றி பார்க்கலாம். இதில் கைஸ் ஒரு இன்ஜின் தான் இருக்கும். இந்த இன்ஜின் வந்து ஃபெயிலியர் ஆயிருச்சுன்னா வந்து ஓட்டுறது கஷ்டம். அதே வந்து Su-57Eல வந்து 2 இன்ஜின் இருக்கும். ஒன்று ஃபெயில் ஆனாலும் இன்னொன்று வந்து நம்ம யூஸ் பண்ணி இதை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். F-35யோட ஒரு யூனிட் மட்டும் கைஸ் கிட்டத்தட்ட 100 மில்லியன் இருக்கும். இது கைஸ் 1 மணி நேரத்துக்கு பறக்கணும்னா $44,000 செலவாகும். அது மட்டும் இல்லை கைஸ், அமெரிக்கா வந்து நம்மளுக்கு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து கைஸ் அவங்க நட்பு நாடுகள் நேட்டோ கண்ட்ரீஸ்க்கே வந்து டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணல. இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு பண்ண வாய்ப்பே இல்லை. நம்ம அஸ்த்ரா மிசைல் மாதிரி நம்மளோட பெஸ்ட் மிசைல்ஸை வந்து இதில் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அமெரிக்கா வெப்பன்ஸை மட்டும்தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். F-35 நம்ம வாங்கினோம்னா கைஸ் ரஷ்யா கூட நம்ம நட்பாக இருக்க முடியாது. ரஷ்யாவோட ராணுவ பொருட்களையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. S-400 எல்லாம் நம்ம மறந்துட வேண்டியது தான். இப்போ கைஸ் இந்தியா எதை தேர்ந்தெடுக்கணும்? விலை கம்மி, பட்ஜெட், மேட் இன் இந்தியா திட்டங்கள்னு பார்த்தோம்னா Su-57E தான் கைஸ் கரெக்டாக இருக்கும். ஆனால் சீனாவோட J-20, J-35, பாகிஸ்தான் இவங்களையெல்லாம் சமாளிக்கணும்னா F-35 தான் கைஸ் கரெக்டாக இருக்கும். இந்தியாவோட 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் AMCA வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதாவது 2035ல் வந்துடும். இதுக்கு முன்னாடி கைஸ் இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு 30லேருந்து ஒரு 60 விமானங்கள் தேவைப்படுது. அது மட்டும் இல்லை கைஸ், இந்த ப்ராஜெக்ட் வந்து MRFA சென்டர் மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து தள்ளி போய்கிட்டே போகக்கூடாது. கரெக்டான நேரத்தில் இந்தியா இந்த விமானங்களை வாங்கணும். இப்படி வாங்கினாதான் இந்தியா இப்போ இந்த விமானங்கள் மேலே எடுக்கிற முடிவு தான் அடுத்த 20 வருஷத்துக்கு இந்திய விமானப்படையோட பலத்தை வெளிப்படுத்தும். Su-57E விலை கம்மி, F-35A ஸ்டெல்த் டெக்னாலஜி அதிகம். இந்தியா எந்த விமானத்தை தேர்ந்தெடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய், குட் நைட். இந்திய கடற்படை 2.4 லட்சம் கோடிக்கு வந்து முக்கியமான அப்டேட் பண்ண போறாங்க. 17 போர்க்கப்பல்கள், 9 ஹை ஸ்பீட் சப்மரீன்ஸ் மாதிரி அதிகமான போர்க்கப்பல்களை வாங்க போறாங்க. இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுமா? ஃபுல் வீடியோ எண்டு கார்டில் இருக்கு கைஸ், மறக்காம பார்த்துருங்க.